அக்கா உங்களை பார்க்கலாம் தான் வந்துட்டு இருக்கேன். நீங்களே வந்துட்டீங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? நானா கடைக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் தம்பி? இல்லக்கா, தினமும் உங்க பொண்ணு ஆட்டோல ஏத்திட்டு போறானே, அவன் யாரு? தெரியலையப்பா. அந்த ஆட்டோக்காரன் ஒரு சரியான பொம்பளை பொறுக்கிக்கா. ஐயோ, அது மட்டும் இல்லக்கா, தினமும் ராத்திரி உங்க வீட்டுல கல் எறியறது, அப்புறம் உங்களை தூங்கிடாம பண்றது எல்லாம் யாரு வேலை? எல்லாம் அவன் வேலை தான். சரிக்கா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், பாத்துங்க. சரியா? பாரதி, பாரதி. பாரதி, என்ன இன்னும் கதவு திறக்காம இருக்கா? ஒருவேளை ஆள் இல்லையோ? ஓ, கதவு திறந்துதான் இருக்கா? நல்ல வேளை யாரும் பார்க்கல. பாரதி, ஏய் பாரதி, எந்திரி பாரதி. நான் தான். பயப்படாத பாரதி, நான் தான். வா, ஏன் அடிபட்டு இருக்க? உட்கார் உட்கார் உட்கார். இரு வர. இந்தா ஃபர்ஸ்ட் தண்ணிய குடி. குடி. என்னாச்சு அகிலன்? இல்ல, ஒண்ணு இல்ல. ஏன் காயமா இருக்கு? இல்ல, கழுத்தடிக்கு கீழே விழுந்துட்டான், அவ்வளவுதான். ஹேய், வலியெல்லாம் எதுவும் இல்ல, ஒரு 2 நாள்ல சரியாயிடும். போய் சொல்லாத, நீ எதையும் கிட்ட இருந்து மறைக்கிற அகிலன். போய் சொல்லாம உண்மையை சொல்லு ப்ளீஸ் டா, உண்மையை சொல்லுடா. என்னாச்சு சொல்லு, இப்ப சொல்ல முடியலையா? அழாதா? சரி, சொல்றேன். அழுகாத பாரதி, பாரதி பாரு. பாரதி, சொன்னா கேளு, அழாத பாரதி, ப்ளீஸ். சரி, கிளம்பு. அம்மா வந்துருவாங்க, நீ கிளம்பு. நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்கிறேன். சரி, நீ போ. ஐயோ, ஏய், உன்னை யார் இங்க வர சொன்னது? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னடா பண்ண போற? இவனை நான் கூட நல்லவன் நினைச்சிட்டேனப்பா. இந்த வீட்டுல நைட்லாம் தொலை பண்ணி இந்த ஆட்டோ கறந்தானா, ஆத்தாடி என் வீடு தப்பிச்சுதுடா சாமி. ஐயோ, இப்ப நான் என்னடி செய்வேன்? பாத்தியாடி, இவ்வளவு தைரியமா வந்துட்டு போறாண்டி. எல்லாம் உன்னால தாண்டி, பாவி. செத்து போடி. ஆள் இல்லாத நேரத்துல அவனை வர சொல்லிருக்கேன் வீட்டுக்கு. நான் எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? நீ உயிரோடவே இருக்காத, செத்து தொலை.